ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஃபுடிவெல். ஓகே, நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கோம். எதுக்குடா ஈசிஆர் வந்தோம், நல்லா பொழந்து கட்ட சாப்பிட வந்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஒரு சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்திருக்கோம். டெல்ஃபினா குட் லைஃப் ட்ரஸ்ட். ஓகேவா? ஸோ டெல்ஃபினா குட் லைஃப் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கோம். இனி பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட பர்த்டே. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்திருக்காங்களாம் அப்படிலாம் இல்லை. வீட்டில் நம்ம வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி, வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அங்கே செலவு பண்ணி ஒரு 4-5 பேர் அன்பு பெறுறதை விட ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் வந்து கொடுத்து அவங்களோட ஹாப்பினஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃப்க்கும் வந்து இதை ரொம்ப பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அவள் என்ன சொல்லியிருந்தான்னா, இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தை பர்த்டேக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரஸ்ட்டில் போய் சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தா. எனக்கு என்ன திடீர்னு தோணுச்சுன்னா, நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாமே என் ஒய்ஃப்க்கு. இந்த மாதிரி வந்து குழந்தைக்கு பர்த்டேக்கு எதுக்கு வெயிட் பண்ணோம், ஸோ இவளோட பர்த்டே வருது, இவளுக்கே வந்து இந்த வீடியோ வந்து சர்ப்ரைஸாக நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 சின்ன பசங்க இருக்காங்க, 7 முதியவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக என் ஒய்ஃப்க்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுவே அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ட்டும் நான் நம்புகிறேன். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணது தான். இந்த மாதிரி வந்து நானே எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒருத்தங்க ஒரு வேலையை எடுத்து போட்டு செஞ்சோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து மிஸ்டர் காஜா. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய். ஸோ இவர் தான் வந்து இந்த பிளேஸ் வந்து ரெஃபர் பண்ணது, இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்குது பண்ணுங்க வந்து அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து ட்ரஸ்ட்டு பேக் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ட்ரஸ்ட்டு. ஏன் என்ன வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு இடத்துலேருந்து இப்போ தான் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணல. இந்த அரேஞ்ச்மெண்ட் மீன்ஸ் இந்த மாதிரி வந்து போர்டு அதெல்லாமே வந்து இன்னும் செட் பண்ணலை எதுவுமே. இவங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். நான்ட்டு இல்லை, இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். ரொம்பலாம் இல்லை, உங்களால் முடிஞ்சது. குஸ்காலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாலேருந்தே இருக்குது. நீங்கள் 50 ரூபா தான் சாப்பாடு கொடுக்கணும், பிரியாணி தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிலாம் யாருமே வந்து சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி 15 ரூபா குஸ்காவோ ஏதோ உங்களால் முடிஞ்சது மாதத்துக்கோ இல்லை எப்போ ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களே எடுத்து பண்ணலாம். நீங்களே வந்து மொத்தம் மிஞ்சி போனால் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 பேர் தான் இருக்காங்க. ஸோ யாருன்னா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக வேணால் வந்து நல்லா பெரிய ட்ரஸ்ட்டுக்கு போய் நல்லா அள்ளி கொடுக்குது, செக் கொடுக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் அப்புறமா கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை இருக்கும், அவங்களால பண்ணவே முடியாது. அதேமாரி நீங்கள் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் யூடியூப் மூலயமா எங்களுக்கு எதனா காசு இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் பண்ணோம். அந்த மாதிரி வந்து நிறைய பிளானும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம், பட் வீடியோவுக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.
என் பேர் டெல்ஃபினா. ட்ரஸ்ட்டும் என்னுடைய நேமில் தான் வச்சுருக்கேன். டெல்ஃபினா குட் லைஃப் ட்ரஸ்ட்டு. 25 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட. ஸோ ஹேண்டிகேப் இருக்காங்க, விடோஸ் இருக்காங்க, முதியோர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்னிங் டிஃபன், மதியம் லஞ்சு, நைட்டு டின்னர். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஓன் காசு போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பெரிய அளவில் நமக்கு யாரும் சப்போர்ட்டும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது பர்த்டேக்கு இல்லை வெட்டிங் டேக்கு நான் ஃபுட்டு தரேன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நாங்கள் அது ஏற்றுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் இந்த ஹோம் வந்து இன்னும் பெரிய அளவில் யாருக்கும் தெரியல. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ட்ரஸ்ட்டை. நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே வந்து உங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து இது வாங்கி கொடுங்க, அது செய்யுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செய்யலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இதில் இருக்குது. ஒரு தம்பிக்கிட்ட வந்து ஒரு பெட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் நான். அதில் வந்து ஃபோன் நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ. என்னடா தளபதி, எதனா சொல்லணும்னு நினைக்கிறியா? இதனால் எங்களுக்கு எதுவும் யூஸ்லாம் கிடையாது. இதை நாங்கள் பண்ணதால எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதை நாங்கள் வேறு மாரி கூட பண்ணியிருக்கலாம், ஓகேவா? நாங்களே கேக் வெட்டிட்டு நாங்களே கொண்டாடிட்டு இருக்கலாம். சரி, இவங்க கொடுத்ததால ஒரு புது ஒரு எண்ணமாக இருக்குது, ஒரு அனுபவம். ஓகே, அனுபவமாக இருக்குது. இதை நீங்களும் பண்ணலாம். ஒருத்தருக்கு பண்ண ஆரம்பித்தா தான் படிப்படியாக மேலே போகும். டீட்டெயிலாக நாங்கள் கொடுப்போம். அதை பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாலே போதும். தளபதி சொன்ன மாதிரி தான். தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஆதரவற்றவர்களை சந்தித்து ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது, நீங்கள் வெளியே போகிறீங்க, வெளியே போனால் ஒரு 100 ரூபா செலவாகும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து இங்கே ஒரு பிஸ்கெட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சொல்லுங்கள் ஹாஜா பாய், நீங்கள் தான் இந்த இடத்த ரெஃபர் பண்ணீங்க. இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ஜாஃபர். இன்றைக்கி ஒரு நாள் நல்லா போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டீங்க, இந்த மாதிரி ரெஸ்ட்டு எங்கே இருக்குதுன்ட்டு. என்னால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்னது, ஜாஃபர் சொன்னார், தளபதி சொன்னார். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணோம்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு நல்லா ஒரு சேவை செஞ்ச மாதிரியாக இருக்கும். நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு மிடில் கிளாஸில் தான் நம்ம பிறக்கிறோம். எல்லாருமேன்ட்டு இல்லை, ஒரு சிலர். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தங்களால் பண்ணவே முடியாது, அந்த ஆப்ஷனே கிடைக்காம கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னென்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலியமாக எனக்கு எதனா ரெவன்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வர காசில் வந்து எனக்குன்னு செலவு பண்ணாமல் இந்த ட்ரஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதால் இந்த அமௌண்ட் வந்துச்சு, இதை வச்சு நான் ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ எஸ், இந்த வீடியோ ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ கைஸ், ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்காக பண்ண வீடியோ, அது இல்லாமல் ட்ரஸ்ட்டுக்காகவும் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் மெயின் மோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்றது தான். கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். எனிவேஸ், என் சைட்லேருந்தும் நான் விஷ் பண்ணோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சந்தோஷமாக இருங்க.